ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை பொடிங்க. ஸோ அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ உளுந்து வறுத்தாச்சுங்க. அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுக்குவோம். இப்போ அடுத்தது வந்து ஒரு 1/2 கப்பு வந்து கடலைப்பருப்புங்க. உளுத்தம்பருப்பு 1 கப்பு போடணும், கடலைப்பருப்பு 1/2 கப்பு போடணும். இதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ கடலைப்பருப்பும் வறுத்தாச்சுங்க. அதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ கருவேப்பிலை எடுத்து கழுவி நிழலில் போட்டு காய வச்சுருக்கேங்க. இதை வந்து போட்டு வறுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் இருக்குங்க. இது வந்து நல்லா லைட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா காஞ்சிருங்க. இதுவும் நல்லா வறுத்தாச்சுங்க. இதையும் எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் வந்து மிளகுங்க, 1 ஸ்பூன் ஜீரகங்க. இதையும் வறுத்து எடுத்துக்கணும். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுலேயே வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5-6 காஞ்ச மிளகாங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ தேவையான உப்புங்க, அதையும் சேர்த்தே போட்டு வறுத்துடலாம். இப்போ இது வறுத்தாச்சுங்க. இது எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பூண்டு வதக்கி எடுத்துக்கணுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இதை வந்து போட்டு வதக்கிக்கணும். நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க, பூண்டும் வதக்கியாச்சு. இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ வதக்குனது எல்லாமே இருக்குங்க. இப்போ வந்து இது கூட வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.